எக்லெஸ் ப்ரௌனி நான் சேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற எக்லெஸ் ப்ரௌனி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. பார்த்தாலே தெரியும் பயங்கர ஃபஜ்ஜி அண்டு பயங்கர சாக்லேட்டியாக இருக்கும். சாக்லேட் லவருக்கு பயங்கர ட்ரீட்டு. ஆனால் இது ஒரு ப்ரௌனி. அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு திக்கான பேன் எடுத்துகிட்டு அந்த டோட்டலாக 650 ml மில்க் திக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு 150 கிராம் சுகர் அடுப்பில் ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடில் சர்க்கரை கரைய வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் லோ மீடியமில் நம்ம 40 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். க்ளீனான பவுலில் 85 கிராம் பட்டர், 250 கிராம் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துகிட்டு ஆயில் ஒரு 15 ml, அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கண்டென்ஸ் மில்க் ஒரு 400 கிராம் வரும். அது அந்த ஹீட்லேயே விட்டுட்டோம்னா அது அப்படியே நல்லா மெல்ட் ஆகிடும். அதுலேயே நல்லா சூப்பராக. அப்புறம் நம்ம ஃப்ளார் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். வீட் ஃப்ளார் 120 கிராம், கார்ன்ஃப்ளார் 20 கிராம், பேக்கிங் பவுடர் 5 கிராம், கொக்கோ பவுடர் 35 கிராம். இது எல்லாமே நம்ம ஒன்றா அந்த சூடான பேட்டர்லேயே ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் என்னுடைய இந்த ப்ரௌனி ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஒரு 7 ml ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ட்ரே 10க்கு 10 இன்ச் இருக்கும். அதில் ஈவன் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு 815 கிராம்ஸ் வரும் இது டோட்டலாக. கார்னிஷிங்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணி 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஹீட் பண்ண ஓடிஜியில் கரெக்டாக 18 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஃபஜ்ஜியான எக்லெஸ் ப்ரௌனி ரெடி. இது என்னோடய க்ளோஸ் ரிலேஷனுக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா கார்னிஷிங்க்கு மில்க் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.